இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா? ஃபுல் டைம் யூடியூப் கண்டென்ட்டராக ஆகிட்டீங்களா? அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகி அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு ரிசல்ட்காக. ஆனால் இன்னும் அந்த ரிசல்ட் வரல. வீடியோ பார்க்குறப்போ ஆப்டி புரியுது, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ செம்ம அப்ரோச் பண்ண முடியல. இது நிறைய பேரோட ஒரு டவுட்டு. என்னோட ஃபீலிங் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும்போது, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது எனக்குலாம் உண்மையாகவே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இஃப் பாசிபிள் ஐ வாண்ட் டு ஷேர் ரிலேட்டட் மை ஸ்டோரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நான் ஈவன் நிறைய பேர் வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்லாம் படிச்சுமே வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இருப்பீங்க இல்லையா? உங்களோட ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம இங்கே பேசுவோம். என்னோட சேனல் வந்து உங்களுக்காக தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் கேளுங்க, அதை வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் 1 வீக் பிஃபோர். நிறைய பேர் வந்து நிறைய உங்களோட டவுட்ஸும் சரி, என்ன பற்றின விஷயங்களுமே சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட ஃபோன் இல்லை, ஒரு ஃபோன் தான் இருக்குது. ஸோ என்னால் இன்னொரு ஃபோனை பார்த்து படிக்க முடியாது அப்படின்றனால ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கான நீங்கள் கேட்ட கொஷின்ஸ், அது நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம் அண்ட் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் என்னை பற்றியுமே என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இனிமேல் யூடியூப்ல மட்டும் தான் வீடியோ போட போறீங்களா, படிக்க போறது இல்லையா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதில் இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இது எவ்வளோ லென்த்தாக போக போகுதுன்னு தெரியல. அதனால கீழே உட்காந்துட்டு பேசினா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஒரு 25 கொஷின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரெஷராக ஆர்ஆர்பிக்கு எப்படி படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், ஓகேவா? இப்போ யாரோட நேமும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் கொஷினை மட்டும் சொல்கிறேன். அண்டு இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆர்ஆர்பிக்கு இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சிலபஸ். இப்போ ஆர்ஆர்பியில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. என்டிபிசி, குரூப் டி, அண்டர் கிராஜுவேட் லெவல், கிராஜுவேட் லெவல், டெக்னீஷியன், ஏஎல்பின்னு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுக்கணும். அந்த சிலபஸ் எடுத்துட்டு என்னெல்லாம் இருக்குன்றதை நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நடந்த எக்ஸாம்ஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் சிலபஸை 1 by 1 கவர் பண்ண பாருங்க. நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது யூடியூப்ல. என்னோட சேனல்லே வந்து ஜிஎஸ்க்கு வந்து எதெல்லாம் பெஸ்ட் சேனல், எந்த சேனல்லாம் யூஸ் பண்ணி சிலபஸ் கவர் பண்ணலாம், மேக்ஸுக்கு எது பெஸ்ட் சேனல், நம்ம வந்து மேக்ஸில் நான் 0லேருந்து நான் எப்படி மேக்ஸில் இம்ப்ரூவ் ஆகுறது அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஆஸ் அ பிகினராக ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சிலபஸ் என்னன்றதை எடுங்க, அதை நோட் பண்ணி வைங்க. ப்ராப்பராக 1 by 1 ஒரு டாப்பிக்கே முடிச்சிட்டே வாங்க. ஒரு பிகினராக நீங்கள் இதை தான் பண்ணணும், ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஜென்ரல் சயின்ஸ் எப்படி படிக்கணும், எனி சோர்சஸ். ஜென்ரல் சயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லூசன்ட் அப்படின்ற ஒரு புக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷில் படிக்க போறீங்க அப்படின்னா லூசன்ட் அப்படின்ற ஒரு புக்கை யூஸ் பண்ணலாம். அதில் வந்து என்சிஆர்டியை கம்பைன் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்சிஆர்டி புக்கை டேரெக்டாக போய் தேட தேவையில்ல. ஆர்ஆர்பியோட சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்சிஆர்டியோடது அப்படின்றத. நீங்கள் வந்து லூசன்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழில் என்சிஆர்டி மாதிரியானது இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை தான். ஆனால் நீங்கள் வந்து லூசன்ட்டே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக தமிழில் வேணும்னா நீங்கள் யூடியூப்ல லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்ல லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லூசன்ட்டை போய் படிக்கலாம். தமிழ் வழி கணிதம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. சயின்ஸ்க்கு வந்து நல்லா சொல்லி தருவாங்க. ஹோல் கான்செப்டே வந்து கவர் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த சேனலில் வந்து 1 by 1 வந்து லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூசன்ட்டில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈவன் இங்கிலீஷில் நல்லா இருக்கிறவங்களே லூசன்ட்டை படித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் வழி கணிதம் இந்த மாதிரி அந்த யூடியூப் சேனலோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பெட்டராக ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல லெசன் லேர்ன் பண்ணிவிட்டு லூசன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சயின்ஸை லேர்ன் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி படிக்கிறேன் அதனால எல்லா எக்ஸாமுக்கும் பிடி ஹைட் வெயிட்லாம் இருக்கா அப்படிலாம் கிடையாது. குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் பிடி இருக்கும். இப்போ குரூப் டி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்டிபிசி இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இருக்காது. ஆர்ஆர்பினாலே எல்லாமே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஃபியூ எக்ஸாம்ஸில் இருக்குது, ஃபியூ எக்ஸாம்ஸில் இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது வேணுன்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஹைட்டு வெயிட் இதெல்லாம் என்னால் இது பண்ண முடியாது, ஓட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லாமலே நீங்கள் அதில் எழுதலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜுக்கே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
உண்மையாகவே நான் மெசேஜுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து எல்லாராலையுமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறேன். அப்படிங்கும்போது ஒரு 30 மெசேஜ் 40 மெசேஜுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியுது. அதுக்கு போக போக எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும்போது என்னால் அதில் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் உண்மையானுமே விஷயம். மற்றபடியாக நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலுமே ஒரு ஃப்ரெஷராக நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஆனால் அந்த ஒரு மெசேஜ் பின்னாடி போயிடுது நிறைய. என்னால் பாதி மெசேஜ் ரிப்ளை பண்ணும்போது அதுக்கப்புறமா என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுதான் உண்மையானுமே ரீசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுற மாதிரியான ரீல்ஸ் போடுங்க அப்படின்றது கேட்டிருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். இனிமேல் ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி, என்டிபிசி, ஆர்ஆர்பிலும் சரி, எஸ்எஸ்சிலும் சரி, ஐபிபிஎஸ், இந்த மாதிரி பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் வந்தாலுமே நான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது மேபி தெரியாதவங்களுக்கு கூட தெரியும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பாக போகிறேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போ அப்படின்னா, நான் லாஸ்ட் குரூப் டியோடவே நான் வந்து கம்ப்ளீட்டாக அது அப்போலேருந்து நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை. நான் ஒரு ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் இந்த டைமில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு டெம்பரவரி ப்ராஜெக்ட் தான். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் வந்து ட்ரைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாபு. அது வந்து ஒரு 2 மந்த் ப்ராஜெக்ட் தான். அதனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த ஒர்க்கும் இல்லாமல் தான் அந்த 1 மந்த்துக்கு. அது ரீசெண்டாக இப்போ ஆப்டிடியூட் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மந்த் ஆக போகுது. ஆல்ரெடி அதில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதான். ஆர் யூ கிளியர்டு லாஸ்ட் குரூப் டி? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸில் ஒரு வீடியோ போட்டேன். ஆர்ஆர்பி குரூப் டியோட மார்க் என்ன, ஏன் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சூஸ் டிஎன்பிஎஸ்சி ஆர் பேங்கிங் எக்ஸாம், கேன் யூ கைட் மீ? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியா பேங்கிங்கா அப்படின்றது ரெண்டுமே ஆப்போசிட் சைடு. நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல சூஸ் பண்ணணும். நான் என்னன்றதை வேணால் சொல்லிடுறேன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, எனக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஆனால் அட் த எண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது வராது அப்படிங்கிறத வச்சு அந்த சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு தேர்ட் பர்சன். என்னால் வந்து உங்களுக்கு எது வரும் வராதுன்றதை என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா. நான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணவங்ககிட்டயும் நான் இதை தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்கிங்னா என்ன, ஆர்ஆர்பினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எது வேணுன்றதை எடுத்துக்கோங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்குமே இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சியா பேங்கிங்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வேணும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்ல வந்து இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய படிப்பேன், மெமரைஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற பர்சனாக தான் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேங்கிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பார்ட் எல்லா எக்ஸாம்லேயுமே இருக்கும். அண்ட் வந்து மேக்ஸ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஓகேவா? இதுலலாம் நீங்கள் ஸ்ட்ராங்கு அப்படின்னா நீங்கள் இதை இதில் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பேங்கிங்கில் வந்து எவ்ரி இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி வருமானா சம்டைம்ஸ் வந்து வருது, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, சம்டைம்ஸ் வந்து வராமலே கூட போகுது, நம்மளால கணிக்க முடியல. ஸோ ஓகே, இந்த ஒரு இதுதான் ஆக்சுவலாக இருக்கிற ரியாலிட்டி இந்த 2 எக்ஸாம்லேயுமே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ, உங்களுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஃபீல் ஒன் டே நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ உண்மையாகவே நான் வந்து குரூப் டியில் என்னோட மார்க்கை ஷேர் பண்ணி போடும்போது நிறைய பேர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாகவே நான் வந்து என்ன பேசணும்னு இருந்ததோ நான் அதை தான் ஷேர் பண்ணேன் உண்மையாகவே அந்த வீடியோவில். ஆனால் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணதும் நீங்கள் கமெண்ட் பண்ணதையும் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டேன். நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து என்னை வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா, உங்களையுமே எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நான் ஒரு வீடியோ போடுறேங்கும் போது அதை என்னோட ஃபீலிங் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும்போது, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எனக்குலாம் உண்மையாகவே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதை நினச்சும் போடல, ஜஸ்ட் நீங்களாம் கேட்குறீங்களேன்னு போட்டேன். ஆனால் அதில் வந்து கமெண்ட்ஸ் நிறைய, நீங்கள் உண்மையாகவே ஏதோ என்னை வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப கூடவே இருந்த ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே. என்ன இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணதில்லை. ஈவன் இந்த ஒரு 5 இயர்ஸ்லேயுமே ப்ரிப்பரேஷனில் நான் ஒரு டைம் ஃபெயில் ஆகும் போதும் பரவாயில்ல நீ இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன்னு கூட யாரும் என்கிட்ட சொன்னதே கிடையாது.
இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு கூட யாருமே சொன்னது கிடையாது. அவங்களோ ஈவன் சுற்றி இருக்கவங்களுமே தான், பேரண்ட்ஸு எல்லாருமே தான் சொல்கிறேன். ரொம்ப அந்தளவுக்கு நல்ல நீ படிக்கிற, நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க, உன்னோட லைஃப்பில் முன்னேறதுக்கு அப்படிலாம் யாருமே சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ பேர் சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 நன்றி. அதுவும் ஒருத்தங்களாம் வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாவில். ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட பேசிலாம் போட்டிருந்தாங்க. அதை கேட்கும் போது இப்போதான் அவங்களுக்கு என்னை தெரியவே தெரியாது, ஆனால் எந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப டீப்பாக நல்லா பேசி ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அந்த ஒரு வீடியோலேருந்து வந்த கமெண்ட்ஸ் உண்மையாகவே எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ ஒரு நாள் கவர்மெண்ட் போஸ்டிங் போவீங்க, இதுக்கு என்னென்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகி அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு ரிசல்ட்காக. ஆனால் இன்னும் அந்த ரிசல்ட் வரல. மேபி வந்தால் அது ஒரு வேளை பாசிட்டிவாக கூட இருக்கலாம், ஆர் நெகட்டிவாக கூட இருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், மேபி இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து ட்ரூ ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் ரிசல்ட். நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, எம்டிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட மந்த்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் நல்லா ஒரு எல்லா டைமையும் யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு 1 இயரில் உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் ஒரு 6 மந்த் 8 மந்த்தில் ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க போகிற அந்த 6 மந்த்தையும் நீங்கள் ஒரு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி சிலபஸ் எங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷனு ப்ரொக்ராஸ்டினேஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே படிக்கணும்னு நினச்சி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது தெரியல. அந்த வேகன்சி பொறுத்துமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் உங்களோட எஃபோர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒர்க் போயிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், டெய்லி ஷெட்யூல் கொடுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 அண்ட் எம்டிஎஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கான்செப்டில் வந்துருச்சு. இப்போது எம்டிஎஸ் முன்னே எப்படி இருந்ததுன்னா மேக்ஸ் ரீசனிங்கு எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தது. இப்போ மாற்றிட்டாங்க, ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அட்டன் பண்ணி கிளியர் பண்ணலான்ற அளவுக்கு. நீங்கள் ஒர்க் போயிட்டே படிக்கலாம், முடியாதுன்னு இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து சிலபஸை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் சிலபஸ் முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸில் இருப்பீங்க, அப்போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். சிலபஸ் இன்னும் ஃபினிஷ் பண்ணலனாலுமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு எஸ்எஸ்சி சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே ஒரு சிலபஸை முடிக்கிறதுக்கு 6 மந்த் to 8 மந்த் ஆகும். ஒரு பர்சன் மாறும். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரெஷராக ஒரு ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்கும் போது டெய்லி ஒரு 4 to 5 hours கொடுத்தாலே ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுவும் எம்டிஎஸ்னு பார்க்கும்போது வேணால் நீங்கள் அதில் ரீசனிங் அண்ட் மேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் கம்மியான டைமில் கூட படிக்க முடியும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே வந்து படிச்சுட்டு இப்போ 2 நாள் படிக்கிறீங்க, 3 நாள் விட்டுட்டு அகைன் ஒரு 2 நாள் படிக்கிறீங்க, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா மேபி உங்களால் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4 month 5 month வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறீங்கன்னா, ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா முடியும் உங்களால், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா, ஃபுல் டைம் யூடியூப் கண்டென்ட்டராக ஆகிட்டீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணது வந்து டிசம்பர் கிட்டேவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் படிக்கல, எந்த எக்ஸாமுக்கும் அப்ளையும் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு எந்த ப்ரிப்பரேஷன்லையுமே இல்லை. அண்ட் இப்போ வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, எழுதுவேனா என்ன மைண்டில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், எழுத போகிறேனா இல்லை எழுத மாட்டேனா அப்படின்றது. ஸோ ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேங்க. அது ஒரு தனி விஷயம். ஹவ் யூ லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி அண்ட் பீஸ்ஃபுல்லி. நான் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் யாரோட லைஃப்புமே எல்லா டைமும் இருக்காது. மேபி சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹாப்பியாகவும் இருப்போம், சம்டைம் பீஸ்ஃபுல்லாகவும் இருப்போம், சம்டைம்ஸ் ரொம்ப நம்ம தாண்டா இருக்கிறதுலே டிப்ரெஷனான லைஃப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஐ திங்க் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட லைஃப்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன நினைப்போம், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு 2 years 3 years நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போலேருந்து நமக்கு ஹாப்பி தான்,
நம்மளோட லைஃபே கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக தான் இருக்க போகுது, அது வரைக்கும் நம்ம நல்லா பிடிச்சா போதும், அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது ட்ரூ கிடையாது. நம்மளால வந்து எப்போவுமே ஒரு ஹோலாக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக ஹாப்பினஸாக இருக்க முடியாது. ஒரு ஈவன் இப்போ நான் கிளியர் பண்ணியிருந்தாலும் அது ஒரு ஹாப்பியான விஷயம் எனக்கு. ஆனாலும் என்னோட லைஃப் எல்லாமே பர்ஃபெக்டாக மாறிடுமானா அப்படி கிடையாது. மேபி சில ஃப்ளாஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆவேன் அப்படிலாம் கிடையாதுங்க. ஈவன் இப்போ ஒரு 24 hours இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு ஈவினிங் டைம்ஸில் ஏதோ ஒரு விஷயங்கள் நினச்சி நான் ஃபீல் பண்ணலாம், நடக்கிற விஷயங்கள் நினச்சி எனக்கு ஃபீலிங் ஆகலாம். ஸோ இருக்கிற ஒன் டேலேயே இவ்வளோ ஹாப்பி, சேடு, கோவம் எல்லாத்தையுமே நம்ம கடக்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளால ஹோலாக வந்து பீஸ்ஃபுல்லாக மட்டுமே, ரொம்ப ஹாப்பியாக மட்டுமே இருக்க முடியாது. எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் வந்து படிக்க முடியல, படித்தாலும் படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டான டவுட்டாக இருக்குது. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்குங்க இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே படிக்கணும். இப்போ நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து எக்ஸாம் வருதுன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு, இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால இதை மட்டும் படிங்க அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பழக்கவும் படுத்திட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே இப்போது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லா டாபிக்ஸுமே படிக்கணுங்க. ஏன்னா இப்போ ஒரு 40 ஷிஃப்ட் நடக்குதுன்னா நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 10 டாபிக் இருக்குன்னா ஒரு 2-3 டாப்பிக்கில் நிறைய கொஷின்ஸ் கேட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்து நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது வந்து இம்பார்ட்டண்டான டாபிக், நம்ம இதை அப்போ நல்லா படிச்சிருவோம், மற்ற டாப்பிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம படிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா 40 ஷிஃப்ட் நடக்க போகுது. நீங்கள் ஏதோ ஒரு 20வது ஷிஃப்ட்டோ ஏதோ ஒரு ஷிஃப்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஷிஃப்ட்டில் அந்த இம்பார்ட்டண்டான டாப்பிக்லேருந்து கேட்கலன்னா என்ன பண்ணுறது? ஓகேவா? நமக்கு எந்த ஷிஃப்ட்டில் நம்ம வருவோம், அதில் எந்த கொஷின் எந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளால எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அதனால நம்மளோட சேஃப் ஜோன் என்னன்னா எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கிறது தான். சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் டவுட்டே வேணாம், எது இம்பார்ட்டன்ட்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 எடுத்து எல்லா டாபிக்ஸும் எழுதுங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கஷ்டமாக தான் இருக்கும், வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபினிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதானா சயின்ஸு, இதுக்கு போயா நான் வந்து இவ்வளோ குழம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஆயிரும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் முதல்ல எடுங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாப்பிக்காக முடிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிங்கன்னா டைம் கொடுங்க. ஒரு வாரத்தில் எல்லாமே முடிக்க முடியாது. சயின்ஸ் முடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 months ஆகும். அதனால நீங்கள் ஒரு வாரத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை ஓவர் ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்களாலே முடியும். கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்தே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்க யூடியூப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படித்ததில்லை. மேபி அதுக்கான பெட்டரான யூடியூப் எது அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி வேணா ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆஃப்டர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சைட் பை சைடாக யூடியூப்க்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்ததுன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வந்து யூடியூப்லேயே வந்து இனிமேல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்க போகிறீங்களா, படிக்க மாட்டிங்களா அப்படின்னு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரிப்பரேஷனை குவிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்கும் போதே படிச்சுட்டே யூடியூப் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2 years வந்து என்னோட திங்கிங்லேயே இருந்தேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஏன்னு தெரியல. எனக்கு ஏன் திடீர்னு அந்த ஐடியா வந்தது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு 2 years எனக்கு வந்து அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ப்ரிப்பரேஷனால் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நான் இன்னும் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அதனால யூடியூப் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு, டு பி மென்டலி ஸ்டேபிள் இஸ் வெரி டிஃபிகல்ட்டா? மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கும். சில அடிகளுக்கு அப்புறமா நம்மளே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் இருந்த இதே பர்சனு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் அதில் வந்து நிறைய அடி வாங்கி ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி ஒரு ஃபீலிங்கில் டவுனாக இருக்கிற ஒரு பர்சன் இவ்வளோ இதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். மேபி இது எப்படி அப்படின்னா, நம்ம நிறைய எவ்வளோக்கு அவ்வளோ மெச்சூர் ஆகிறோம், எவ்வளோ அடிகள் வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மெச்சூர் ஆகும்.
அந்த மெச்சூர் ஆக ஆக நமக்கே ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டிலாம் கிடைச்சிரும். மேபி இப்போவே பாருங்களேன், இப்போ ஒரு 5 years பிஃபோர் நீங்களே உங்களோட லைஃப்ல நினச்சி பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் மென்டல் ஸ்டெபிலிட்டி நான் நினைக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what do you think is the best way to start preparing for SSC exam and cover the syllabus effectively? ஸோ எஸ்எஸ்சிக்கு வந்து எஃபெக்டிவாக என்னன்னா டைம் தாங்க, டைம் கொடுக்கணும். சிலபஸ் வந்து முடிக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதுக்கான டைம் கொடுக்கணும். நம்மளை ரொம்ப புஷ் பண்ணி நான் 2 மாதம் படிச்சுட்டேன் ஆனால் நான் இன்னும் சிலபஸை முடிக்கல, 10 நாள் படிச்சுட்டேன் எதுவுமே முடிக்கல அப்படின்றத இல்லாமல், ஆப்வியஸாக எஸ்எஸ்சி சிலபஸ்ன்றது ரொம்ப பெரிய சிலபஸ் தான். அது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே 6 to 8 months ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து டைமை கொடுங்க, டைமை கொடுத்தாலே நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களை நீங்களே ரொம்ப புஷ் பண்ணாதீங்க, நான் என்ன இவ்வளோ நாளாக படிக்கிறேன், என்ன இதை முடிக்கல அதை முடிக்கலன்னு உங்களை ரொம்ப ஹரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் சிலபஸை வந்து முடிக்கலாம். அதுவும் இந்த பேசிக் படிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராக்டிஸ் சிலபஸ் முடிக்கணும்னு பேசிக்லேயே ஸ்ட்ராங் ஆகாமல், ஃபண்டமெண்டலே ஸ்ட்ராங் ஆகாமல் நம்ம பாட்டில் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஃபண்டமெண்டலில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான் முக்கியம், போக போக தான் நீங்கள் அட்வான்ஸ் போக முடியும். அதுக்கு அந்த பேசிக்கில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது பேசிக் என்னன்னா சிலபஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் போக போக அந்த இதில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகே, ரொம்ப புஷ் பண்ணி அதில் அந்த பேசிக்லேயே ஸ்ட்ராங் ஆகாமல் போயிடாதீங்க. பேசிக்கில் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டெனோ டீட்டெயில் வேணும், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் எப்படி படிக்கிறது. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டெனோ படிக்கணும்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்காது, இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இதெல்லாம் தான் இருக்கும், ரீசனிங் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து எப்படி படிக்கணும்னா, நிறைய நம்ம எப்படி டைப் ரைட்டிங் வந்து கிளாஸ் போகிறோமோ அந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்குமே கிளாஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு அதில் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் நீங்கள் நல்லா கற்றுருந்தா சர்டிஃபிகேட்டே வாங்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கிளாஸஸ் போயுமே நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ மேக்ஸ் இல்லாத பட்சத்தில் மேக்ஸ் படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு பிகினருக்கு நல்ல கோச்சிங் சென்டர் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டரை விட நம்ம செல்ஃபாகவே நல்லா படிக்கலான்னு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். நிறைய யூடியூப் சேனல்ஸுமே இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணியே வந்து உங்களோட சிலபஸை கவர் பண்ணலாம். கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் பெஸ்ட்டு கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுனா, நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்டே போனதில்லை, அதனால் எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோவா தெரியல. நீங்கள் செல்ஃபாகவே படிக்கலாம், நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு சேனலை டிபெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிள் தான். ஓகேவா, வீடியோ பார்க்குறப்போ ஆப்டி புரியுது, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அப்ரோச் பண்ண முடியல. இது நிறைய பேரோட ஒரு டவுட்டு. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்களா, அந்த டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு படித்த சம்ம நாளைக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரிவைஸ் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதே கான்செப்டில் இருக்க ஒரு 10 சம்ம எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா தான் அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த சம்ம அப்ரோச் பண்ணுறது எப்படின்றதும் கற்றுப்பீங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சம்ம கான்செப்ட் பார்த்துட்டு இப்போ நாளைக்கு வந்து அந்த சம்ம அப்ரோச் பண்ணிங்கன்னா மேபி அந்த ஒரு டச் விட்டு போயிருக்கும். நீங்கள் அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போதே ஒரு 10 கொஷின் எடுத்து நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அது வந்து நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகேவா, இஃப் பாசிபிள் ஐ வாண்ட் டு ஷேர் ரிலேட்டட் மை ஸ்டோரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதை நினச்சேன், நீங்கள் வந்து ஈவன் நிறைய பேர் வந்து 5 years 6 yearsலாம் படிச்சுமே வந்து இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இருப்பீங்க இல்லையா. உங்களோட ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம இங்கே பேசுவோம். என்னோட சேனல் வந்து உங்களுக்காக தான். நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களும் அந்த சக்ஸஸ் வரைக்கும் வந்துட்டு அந்த 1 point 2 pointலாம் மிஸ் பண்ணுறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 5 years 6 years படிச்சுமே நான் வந்து கிளியர் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூஆர் சக்ஸஸ்ஃபுல். உங்களோட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த ஷார்ட்ஸாகவும் இல்லை ரீல்ஸாகவும் நான் க்ரியேட் பண்ணுறேன். இல்லை நீங்களே வந்து டைரெக்டாக பேச முடியும், வாய்ஸ் மெசேஜ் மாதிரி போட முடியும் அப்படின்னாலுமே போடுங்க. யாருனாலும் ஓகே, 2 years 3 years படிக்கிறவங்கனாலும் ஓகே. உங்களோட ஸ்டோரி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு இடத்துல சொல்லணும்னு எல்லாரும் நம்மளோட லைஃப்பில் நினச்சிருக்கோம்ல. நான் இவ்வளவோ ஃபேஸ் பண்ணுறேன், ஒரு இடத்துல நான் இதெல்லாம் சொல்லணும், யார்கிட்டயாவது சொல்லணும், ஒரு பெரிய இடத்துல சொல்லணும், எல்லாரும் அதை கேட்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. அப்படின்ற பர்சன் உங்களோட ஸ்டோரியை எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நான் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து ஷார்ட்ஸாவோ இல்லை ரீல்ஸாவோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு 25 கொஷின் எடுத்திருக்கேன்.
இதில் 2-3 கொஷின் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரியான ரிப்பீட்டடான கொஷின்ஸ் ஒரு இப்போ ஆர்ஆர்பின்னு கேட்டால் அதே ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் விட்டுட்டேன். ஸோ இதுவே ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து Q&A பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களோட அந்த கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.